இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து கூலாக வந்து நம்ம சின்ன காவேரி வந்து என்னை எப்படின்னாலும் நம்ம காவேரி வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கூலாக காவேரி பாப்பா எங்கே தூங்கிட்டு இருக்கா, பரவாயில்ல தூங்கினாலும் பரவாயில்ல நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன்றாங்க. உடனே காவேரி அம்மா சொல்கிறாங்க பாப்பா இங்கே வரல அப்படின்றாங்க. அதுக்கடுத்து காவேரி சொல்கிறாங்க பாப்பா என் கூட வாரேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் தான் அவங்க அப்பா வந்து கூட்டு போகிறான்னு சொல்லி விட்டுட்டு வந்தேன்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து பெரிய காவேரி சொல்கிறாங்க நானும் கூட வரேன், எனக்கு இந்த மாதிரி காவேரியை விட்டுட்டு வந்தது மனசு கஷ்டமாக இருக்குன்றாங்க. ஸ்கூலில் போய் கேட்டால் ஒரு வெள்ளை காரில் கூட்டு போனாங்க அப்படின்றாங்க. பின்னாடி தேடி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அவங்க அந்த கேமரா செட் பண்ணதுலேருந்து ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க யார் என்னான்ட்டு. வீட்டுக்கு வந்து டென்ஷனாக கத்திகிட்டே இருக்காரு விஜய் காவேரியும். அப்போ பார்த்தோம்னா நம்ம விஜயோட சித்தப்பா சொல்கிறாங்க இந்த காவேரி வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது உன் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம விஜய் சொல்கிறாங்க தேவையில்லாமல் பேசாதீங்கன்றாங்க. பசுபதி ராகவன் தான் நமக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் ஜெயிலில் இருக்காங்களே ராகவன் சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜயோட சித்தப்பா சொல்கிறாங்க ராகவன் வந்து வெளியே வந்தாச்சு ஜெயிலில் இருந்து உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு பயம் வருது. உடனே காவேரியும் விஜயும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க. பாப்பா வந்து நாளைக்கு கிடச்சிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.